வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ஆர்த்தி ராமச்சந்திரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹெல்த்தியாக சேஃபாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாட்டர்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபுல் டே வந்து சாட்டர்டே விலாக் பார்க்க போகிறீங்க. காலையிலே வந்து வீட்டு சைடு மீன் வந்துச்சு, அதனால் நாங்கள் வந்து இன்றைக்கி மீன் வாங்கியாச்சு. அண்ட் மீன் குழம்பும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிடலான்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மீன் குழம்போட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து ஷார்ட்ஸில் தனியாக ஷேர் பண்ணுறேன். நாங்கள் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆகிட்டா வந்து வீட்டுக்கு வெளியில் இருக்கிற அடுப்பில் வந்து சாணி போட்டு மொழிகி இந்த மாதிரி கோலம்லாம் போடுவோம். இது நேற்று போட்ட கோலம். அம்மாச்சி தான் வந்து இதெல்லாம் போடுவாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இது வந்து காஞ்சிருச்சு இப்போ, ஆனால் காயறதுக்கு முன்னாடி பார்த்தா இன்னும் அழகாக இருக்கும். பாப்பாவுமே எழுந்திரிச்சிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தா என் கூட. பாதி மீன் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்காக மசாலாலாம் தடவி நல்லா வெயிலில் வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் வந்து நல்லா காயிட்டுன்ட்டு பாப்பா அதுதான் சொல்லிகிட்டு இருந்தா, மம்மி நான் சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் மேடம் வந்து வளையல் போட்டிருக்காங்களா, அதை வந்து இப்படி ஆட்டி ஆட்டி ஜல் ஜல்னு கண்ணாடி வளையல்னால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதையுமே காமிச்சிட்டு இருந்தா. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரம் இருக்குது, அது நல்லா அழகாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பழுத்துருச்சு. நல்லா நிறையா பழம் பழுக்கும். ஃபுல்லாமே வந்து கொட்டுமா. நாங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா அது ஃபுல்லாத்தையும் வந்து டெய்லியுமே வந்து கூட்டி அள்ளிடுவாங்க அம்மாச்சி. அதெல்லாத்தையும் கூட்டி அள்ளிட்டு அதை நல்லா காய வச்சு எடுத்தோன்னா அந்த வேப்ப விதை இருக்கும் இல்லையா, அந்த கொட்டை, அதை வந்து கொடுத்தோம்னா நமக்கு வந்து தேங்காய் எண்ணெய்லாம் கொடுப்பாங்க. கடையில் இதை கொடுத்தோம்னா செக்கில் ஆட்டுறாங்கள, அங்கே கொண்டு போய் கொடுத்தோம்னா கொடுப்பாங்க. அதனால் வந்து அது எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்படியே வானமும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. எனக்கு நைட்டை விட பகல்னால் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பகலில் அதுவும் வெயில் போடாமல் இருந்துச்சுன்னா நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா ப்ளூ கலரில் அழகாக ப்ளூ அண்ட் ஒயிட்டில் இருந்துச்சு வானம். அப்படியே அதையுமே பார்த்துட்டு ஒரு குட்டி கோலம் போட்டிருந்தாங்க அம்மாச்சி. அதுக்கும் அழகாக இருந்துச்சு. நிறையா அழகழகாக கோலம் போடுவாங்க. அதுவும் புள்ளி வச்சு தான். புள்ளி வச்ச கோலம் உங்களில் யாருக்கெலாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிக்கும், ஆனால் போட தெரியாது. ஆனால் எங்கள் அம்மாச்சி எவ்வளோ பெரிய புள்ளி வேணால் வச்சு அவ்வளோ பெரிய கோலம் போடுவாங்க. அப்படியே வெளியில் ஒரு மணி பிளான்ட் வச்சுருக்கேன், அது க்ரோவாகவே மாட்டுது. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் போய் இதெல்லாம் பார்த்துட்டு வர கேப்பில் என்னோடய குழம்புமே கொதிச்சு பிடிச்சிருச்சு. நல்லா குழம்பு கொதிச்சுட்ருக்கட்டும்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் அடுப்பையுமே எரிச்சு விட்டுட்டு பின்னாடி இந்த மரம் வச்சுருக்கோம். இந்த மரம் வந்து உதுட்டி மரம்னு நினைக்கிறேன், இதோட பேர் தெரியல, ஆனால் தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்படியே வந்து எங்கள் பைப்பு கிட்டக்கே வந்து ஒரு வாழை கண்டு வச்சுருக்கோம். ஆனால் அது இன்னும் தலையில் லைட்டாக இப்போ தான் வந்து வருது. நான் வந்து ஃப்யூச்சரில் வர வீடியோவில் தலைஞ்சிச்சுன்னா காட்டுறேன். குட்டியாக ஒரு அந்த கட்டை இருக்கும்ல, வாழைக்கட்டை, அதுதான் வச்சுருக்கோம். இது எப்படி தலைஞ்சு வரும்னு தெரியல, இனிமேல் பார்த்தா தான் தெரியும். ஆனால் ஓரளவுக்கு தலைஞ்சு வருது. இந்த கோழியெல்லாம் வந்து கொத்தி கொத்தி விட்டுருது. அதுக்கு தான் இந்த மாதிரி அடைப்பு மாதிரி அடைச்சி வச்சுருக்கோம். பனை ஓலையெல்லாம் வெட்டி. பாப்பாவும் சேர்ந்து அம்மாச்சி கூட இந்த இதெல்லாம் வந்து விறக்கிட்டு இருந்தா. தோன்றும் என்னை தூண்டும் ஆனாலும் வாய் பேச அஞ்சும் இந்த மரம், இந்த வானம், இதெல்லாம் சேர்ந்து பார்க்க எம்பிட்டு அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இயற்கை வந்து ஒரு மிகப்பெரிய வரம் கடவுள் கொடுத்துருக்காரு. அப்படியே ஐஸ் வண்டியுமே வந்துடுச்சு. சரின்ட்டு பாப்பாவுக்கு ஒரு ஐஸ் வாங்கி கொடுக்கலான்ட்டு போயிட்டு ஐஸுமே வாங்கிட்டு, மீன் நல்லாவே காஞ்சிடுச்சு, மசாலா போட்டு வச்சுருந்தது, அதெல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பாப்பாவும் ஒரு பக்கம் நல்லா ஐஸை வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தா. விழுந்துருச்சு சொல்லி வாங்க விழுந்துருச்சு. மீன் வந்து பார்த்திங்கன்னா 4 பார்ட்டாக பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு 2 பார்ட்டு தலையும் ஒரு துண்டமும் வந்து மீன் குழம்புக்கும், வால் பாட்டையும் அப்புறம் இன்னொரு பாட்டையும் வந்து ஃப்ரைக்கும் வந்து வச்சுக்கிட்டேன். ஒரு செட்டு பொரிச்சு எடுத்துகிட்டு அப்புறம் இன்னொரு செட்டையுமே பொரிச்சிருந்தேன். ஃபைனலாக வந்து அடுப்பெல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து கிறிஸ்பி ஆகட்டுன்றதுக்காக தோசைக்கல்லே போட்டு அனலில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன். சைடில் நம்மளோட மீன் குழம்புமே ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக எம்மியாக வந்து ரெடி பண்ணியிருந்தேன். மதிய உணவு
கனவுலாம் முடிச்சுட்டு ஒரு 4 மணியை போல் தூங்கி எழுந்திரிச்சு பார்த்தா சரியான மழை. ஒரு அரை மணி நேரம் கிட்ட பெஞ்சிருக்கோம். மழை பெய்து முடித்தோடனே பார்த்திங்கன்னா அழகாக வானத்தில் வந்து வானவில் வந்துருந்துச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் காலையில் இந்த மரத்துக்கு கீழே நின்று தான் வானம் எவ்வளோ ப்ளூ கலராக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஷூட் பண்ணேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இன்னும் ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நான் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி இவ்வளோ பெரிய வில்லு பார்க்குறேன். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி அழகாக ஒரு ஷேப்பில் நல்லா 7 கலர்ஸோட சூப்பராக இருந்துச்சு இந்த வானவில். பாப்பாவுமே இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறா. அவளும் நல்லாவே என்ஜாய் பண்ணா. சரியான மண் வாசனை வந்துச்சு. ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்துச்சு அந்த மண் வாசனையுமே. ரொம்ப அழகாக மனநிறைவாக வந்து இந்த சாட்டர்டே வந்து முடிஞ்சிடுச்சு. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிக்கும்னு நினைக்கிறேன். பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு சிறந்த பதிவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.